Welcome to VL Academy. இந்த வீடியோல பேங்க் அக்கவுண்ட்ஸ் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 5 and 6 நம்ம பார்க்க போறோம், which is in page number 12.99 and 12.100. இதுதான் வந்து ஃபிஃப்த் ப்ராப்ளமோட கொஸ்டின். இங்க வந்து மயூரா பேங்க் லிமிடெட் as on 31/12/2019, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, as on 2019 தான். ஓகே, ரிபேட் பீரியட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம், ஓகே, ஃபார் ப்ராப்பர் பேமெண்ட் ஆஃப் லோன் ஆர் வாட் எவர் இட் இஸ். அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து எப்படின்னா 2 வருஷம் வந்து மர்ஜ் ஆகி நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். அந்த டிஸ்கவுண்ட் பீரியட் அப்படிங்கிறது வந்து 2 வருஷமும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 வருஷம் சேர்ந்ததில் இந்த வருஷத்துக்கானதை நம்ம இந்த வருஷம் ரிசீவ் பண்ண டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். பட் அடுத்த வருஷம் ரிசீவ் பண்ண போகிற அந்த டிஸ்கவுண்ட் பீரியட் தான் ரிபேட் பீரியட் அப்படிங்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே 1/1/2019 ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் எவ்வளோ அப்படின்னா 5340. இது என்ன அப்படின்னா 2018 ரிசீவ் பண்ணி அண்ட் 19 நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுதான் இந்த ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட். அது வந்து 91,473 rupees. ஸோ இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்க ஐ மீன் த ஃபாலோயிங் ஆஃப் தி கொஸ்டின் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டியூ டேட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஆன் 2020. ஓகே, 6th March of 2020, 15th March of 2020. இந்த டேட் எல்லாமே 2020 தான். ஓகே, அப்போ ஸ்டார்டிங் டேட் டசன்ட் மேட்டர். நமக்கு ரிபேட்டை பொறுத்த வரையும் இந்த 2020க்கான டேட்ஸ், ஐ மீன் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க டியூ டேட் கொடுத்ததுனால நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, show with the aid of working how the relevant item will appear in the bank's balance sheet as on 31/12/2019 and in the profit and loss account for the same. So profit and loss account balance sheet இந்த ரிபேட் இது அமௌண்ட்டை வந்து எப்படி காமிப்பாங்க, அண்ட் for that we need to calculate the rebate amount. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டியூ டேட் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிபேட் பீரியடை கண்டுபிடிக்கணும். ஸோ 6th March அப்படின்னா நம்ம 1st Januaryலேருந்து இந்த 6th March வரையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ 1st January அப்படிங்கிறது 1st Januaryலேருந்து 31 days இருக்கும், Februaryல 29 days இருக்கும். சின்ஸ் இட் இஸ் 2020 அப்படிங்கிறதுனால இட்ஸ் லீப் இயர், அதனால February மந்த்ல நமக்கு 29 days இருக்கும். 6th Marchன்னு கொடுத்ததுனால மார்ச் மந்த்ல 6 days. அப்போ இந்த 3 இதையும் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 66 days as total number of rebate period. ஓகே, அடுத்தது 15th March. ஸோ 15th Marchங்கிறப்ப January 31 days, February 29 days அண்ட் மார்ச்ல வந்து 15 days. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் கிரேஸ் டேஸ். நான் வந்து இங்கே கிரேஸ் டேஸ் ஆட் பண்ணலை, அண்ட் கொஷின்லையும் ஐ டோன்ட் திங்க் தே ஹவ் மென்ஷன்ட். பட் யூஸ்வலாக சில ப்ராப்ளமில் வந்து 3 days கிரேஸ் டேஸ் அவங்க வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து அவங்க மென்ஷனும் பண்ணலை, ஆனால் அட் தி சேம் டைம் நம்மளும் அதை ஆட் பண்ணல. அப்படி ஆட் பண்ணாமல் காமிச்சா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் வருது, புக் ஆன்சர் வருது. ஓகே, பட் வென் இன் எக்ஸாமை பொறுத்த வரையும் அந்த ஒரு கிளாரிட்டி கொடுத்தா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கிவ் தி கரெக்ட் ஆன்சர். அப்படி இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு மென்ஷன் இட் செப்பரேட்லி, ஹிண்ட் இல்லைன்னா நோட்டுன்னு கொடுத்து நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்க. ஐ ஹாவ் இன்க்ளூடட் 3 days கிரேஸ் டேஸ், இல்லை ஐ ஹாவன்ட் இன்க்ளூடட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஹிண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, in this problem I haven't added 3 days grace days. So இங்க வந்து first one 6 days, second one 75 days. Okay, and the next 21st March. இப்போ January, February, Marchல வந்து 21 days. இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப will get 81 days. அடுத்தது 14th April கொடுத்துருக்காங்க. கொஷின் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 14th April கொடுத்துருக்காங்க. 14th Aprilனா January, February, March, ஏப்ரல் வந்து 14 days. ஸோ அப்போ அது அத்தனையும் டோட்டல் பண்ணுறப்ப will get 105 days. அடுத்தது கொஷனில் 24th April. ஸோ 24th Aprilனா January, February, March, ஏப்ரல். இது ஏப்ரலில் வந்து 24 days. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்போ will get 115 days. இப்போ ரிபேட் நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த அமௌண்ட்டும் இந்த பர்சன்டேஜ் ப்ளஸ் இந்த ரிபேட் நம்பர் ஆஃப் டேஸ், இது மூணையும் வச்சு நாம
ரிபேட் அமௌண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே வந்து 1,45,000 அமௌண்ட்டு, அதில் 5% டிஸ்கவுண்ட்டு அண்ட் 66 days rebate period. So 1,45,000 into 5 by 100 into 66 divided by 366. இந்த 2020ங்கிறது வந்து லீப் இயர் அப்படிங்கிறதுனால நம்ம 366 டேஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ தட் இஸ் 1,307 rupees. அடுத்தது இங்கே 75 days, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். 75 days 6% amount is 4,31,000. So 4,31,000 into 6 by 100 into 75 divided by 366. That is 5,299. அடுத்தது 81 days. 81 days 4% discount to 2,90,000 rupees. So இந்த 2,90,000 into 4 by 100 into 81 by 366. இது calculate பண்ணுறப்ப will get 2,567 rupees. அடுத்தது 105 days. 3.5% and 3,98,000. So other calculate பண்ணுறப்ப will get 3,996 rupees. இங்கே 115 days 4.5% and 2,36,000. So அதை நம்ம calculate பண்ணுறப்ப will get 3,336 rupees. So இந்த rebate amount அத்தனையும் total பண்ணுறப்ப will get 16,505. இப்போ இந்த 16,505 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லையும் பேலன்ஸ் ஷீட்லையும் எப்படி காமிக்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்கெடியூல் 13 கீழே தான் இந்த ரிபேட் எல்லாம் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் earned. ஸ்கெடியூல் 13 இஸ் இன்ட்ரெஸ்ட் earned. அது கீழே இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91,473. அண்ட் ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். ஸோ போன வருஷம் இதே மாதிரி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆஃப் 2019 அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட் தான் இந்த ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணணும், ஏன்னா அது இந்த வருஷத்துக்குரியது. போன வருஷமே கால்குலேட் பண்ணி வச்சது இந்த வருஷத்துக்குரியது. ஸோ அதை ஆட் பண்ணுறோம். லெஸ் க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். இதையே நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா இதை அடுத்த வருஷத்துக்கானது இந்த வருஷம் நம்ம காமிக்க முடியாது இல்லையா, அதனால அதை கால்குலேட் பண்ணி அதை நம்ம லெஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ லெஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம இங்கே எழுதியிருக்கோம் 80,268 rupees. திஸ் அமௌண்ட் ஹேஸ் டு பி ஷோன் இன் பேலன்ஸ் ஷீட் அண்டர் லைபிலிட்டி சைட். ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்கெடியூல் 13ல வரும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அண்டர் லைபிலிட்டிஸில் வரும். ஓகே, ஸோ தட் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அடுத்தது சிக்ஸ்த் ப்ராப்ளமும் அதே மாதிரி தான். பட் என்ன டிஃப்ரெண்ட் ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் டேட் எப்போ ஆரம்பிக்குது அண்ட் அதோட டியூ டேட் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ப்ராப்ளமில் வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் 3 days ஆஃப் கிரேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ வி ஹாவ் இட் ஆடட் த 3 days as கிரேஸ் டேஸ். ஸோ இங்கே இந்த கிரேஸ் டேஸை சேர்த்து இவங்க டியூ டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுக்கும் ஆன நம்பர் ஆஃப் டேஸ் என்ன, அதில் ரிபேட் பீரியட் மட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இந்த ப்ராப்ளமில் வந்து புக் ஆன்சர் வந்து வெறும் ரிபேட் பீரியட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கரண்ட் இயர்க்கான டிஸ்கவுண்ட் எவ்வளோங்கிறத அவங்க கொடுக்கல. பேஸ்ட் ஆன் தட் நானும் ரிபேட் பீரியட் மட்டும் தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். கரண்ட் இயர்க்கான டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணலாம், பட் யூ வில் பி கெட் கன்ஃபியூஸ்ட். அண்டர் கிராஜுவேஷன் லெவல் இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலுக்கு ஐ ஹோப் திஸ் இஸ் இனஃப். இல்லை கரண்ட் பீரியடுக்கும் வேணும் அப்படின்னீங்கன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். நான் வந்து உங்களுக்கு அது கண்டிப்பாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து இதில் என்னென்னா எல்லா அமௌண்ட்டுக்கும் காமனாக 5% டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் ஒரு அமௌண்ட்டுக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருந்தது. இங்கே எல்லாத்துக்குமே 5% தான். அண்ட் 31/12/2020. ஸோ இந்த 2020 தான் லீப் இயர். பட் ரிபேட் பீரியடுங்கிறது which comes under 2021. அதனால 2021 is not a leap year. அதனால நம்ம 365 days தான் எடுத்திருக்கணும். ஓகே, these all will affect an answer. அதனால நான் இப்போவே சொல்லிடுறேன். அண்ட் ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் ரிபேட் டேஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் 28/12/2020, டியூ டேட் வந்து 31/1/2021. ஸோ இப்போ 2021ல் ஒரே ஒன் மந்த் ஜான்வரி மந்த் மட்டும்தான் இருக்கு. மற்றதெல்லாம் 2020க்கே போயிடும். ஓகே, ஸோ தட் 31 days இஸ் த ரிபேட் பீரியட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் டேட்டும் சரி டியூ டேட்டும் சரி 2020லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ 21 இயர்க்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் மென்ஷன் as nil. அடுத்தது 29/10/2020 to 30/4/2021. அப்போ 2021ல் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் வந்து 30 days. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 120 days. பிப்ரவரியில் 28 days தான். ஐம் சாரி, I have mentioned as 29 here, but please அதை 28 மாற்றிக்கோங்க. நான் இங்கே கரெக்டாக போட்டிருக்கேன், பட் இங்கே டைப்பிங் எரர் ஆயிடுச்சு.
ஸோ அதனால அதை டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 120 days. And discount on 31/12/2020 and due date is 3/3/2021. ஸோ இங்கேயும் வந்து நான் 29 டேஸ்ன்னு தப்பாக போட்டுட்டேன். பட் இங்கே 28ன்னு நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. தட் இஸ் 31 days ப்ளஸ் 28 days ப்ளஸ் 3 days. இங்கே வந்து 3/3/2021 மார்ச்சில் வந்து 3 days தான். ஓகே, ஸோ 31 + 28 + 3 is equal to 62 days. ஓகே, அண்ட் இப்போ வந்து நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ரிபேட் நம்பர் ஆஃப் டேஸ் பர்சன்டேஜ் எல்லாத்துக்குமே 5% தான். அமௌண்ட்டு 50,000, 1 lakh, 4 lakh, 30,000. இது உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம அது இந்த 3 டேட்டாவை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 50,000 into 5/100 into 31 days divided by 365 days. Okay, so that is 212 rupees. இது ஒரு டெசிமல் பாயிண்ட்ல வந்தப்போ நான் வந்து ரவுண்ட் அப் பண்ணி போட்டிருக்கேன். பிகாஸ் புக் ஆன்சரும் வந்து உங்களுக்கு ரவுண்ட் அப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஐ டென்ட் கன்ஃபியூஸ் யூ வித் டெசிமல் பாயிண்ட்ஸ். ஓகே, அண்ட் இங்கே வந்து நமக்கு ரிபேட் பீரியடே கிடையாது. ஸோ வி ஹவ் ஜஸ்ட் லெஃப்ட் அவுட் ஆஸ் இட் இஸ். அண்ட் 120 days. So 5% and 4 lakh. 4 lakh 5% into 120 divided by 365 days, that is 6,575. அடுத்தது 62 days 5% 30,000. ஸோ அது 255 rupees. ஸோ இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 7,042 rupees. ஓகே, இதுதான் டோட்டல் ரிபேட் அமௌண்ட். இப்போ இது வந்து பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எப்படி காமிப்பாங்க அண்ட் இதுக்கு ஜேர்னல் என்ட்ரியும் போடணும். ஓகே, இது மூணுமே அவங்க கேட்டிருக்காங்க இந்த கொஷனில். ஸோ ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 31/12/2020 வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்ல இந்த 7,042 rupees இருக்கு. வேர் இட் ஹேஸ் டு கோ ரிபேட் அப்படிங்கிற டேர்முக்குள்ள திஸ் அமௌண்ட் ஹேஸ் டு கோ. அதனால ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டடை நாம கிரெடிட் பண்ணியிருக்கோம். Okay, now it is in discount received. Okay, so narration is adjustment made on bills not yet earned on bills discounted. இது வந்து next year நம்ம earn பண்ண வேண்டிய discount. Okay, which is not yet earned. And schedule 13ல interest earned கீழே rebate on discount received or rebate on bills discounted னு போட்டு நீங்க 7,042 rupees போடணும். Okay, no other adjustments are there. அதனால நான் just இதை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ கமெண்ட் யுவர் டவுட்ஸ். அண்ட் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.